பிரைஸ் தி லார்ட். பிளெஸிங் ஃபேமிலி. இந்த நாளிலும் தேவன் கொடுக்கிறதான தேவ வார்த்தை 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Chronicles chapter 1 verse 7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஆமென், ஆமென். அருமையான தேவ ஜனமே, சாலமோனுக்கு தேவன் சொன்னதான வார்த்தை. அவன் 1000 சோத்திர பலிகளை செலுத்தின பிற்பாடு தேவனை கேட்க வைத்தான். என்ன கேட்க வைத்தான் என்றால், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த நாளிலும் இந்த காணொளி மூலமாய் பார்க்கிறதான உங்களிடம் ஆண்டவர் சொல்றதான ஒரு வார்த்தை, இந்த வசன ரீதியாய் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆம் தேவஜனமே, இந்த நாளிலே அநேக வேளையில நீங்க காத்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், என் தேவன் என் விருப்பத்தை என்று நிறைவேற்றுவார், என் வேண்டுதலை என்று நிறைவேற்றுவார், என்னுடைய கூப்பிடுதலுக்கு என்று சத்தம் செவிசாய்ப்பார் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். This is the day that the Lord has made for you. உங்களுக்காக இந்த நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார் என்று திட்டவட்டமாய் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது, இந்த நாளிலும் உங்களிடம் ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆமென். இதை பார்த்து முடித்த உடனே நீங்க ஒரு நிமிடம் மனதுக்குள்ள, ஏசப்பா நான் இந்த காரியத்தை விரும்புறேன், என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்தருளுங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இயேசு சுவாமியிடம் வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பா இயேசு சுவாமி உங்களுக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று நிச்சயித்து சொல்ல முடியும். ஆமென். ஏன் அதனால இந்த நாட்களில இயேசு சுவாமிக்கு செய்ய வேண்டிய, இயேசு சுவாமியை விருப்பப்படுத்துவதற்கு ஏதுவாக, இயேசு சுவாமியை கனம் பண்ணுவதற்கு ஏதுவாக, அவருக்கு வெறும் நன்றி மாத்திரம் செலுத்துவதற்கு ஏதுவாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆகையால் இந்த நாளிலும் ஆண்டவர் கேட்கதன காரியம், சொல்றதன காரியம், உங்க கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலாய் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆமென். God bless you. Thank you.